ஷூட்டிங் ஏன்னா 2 சீன் எடுக்கணும், 2 சீன் அவர் தான் காம்பினேஷன். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இதில் மதுரையிலேருந்து டெம்பிள் சிட்டி குமார்னு, டெம்பிள் சிட்டி ஹோட்டல் 15-20 ஹோட்டல், பெரிய ஆள், பெரிய பண்ணையார் அவர். அவருக்கு வந்து ஒரு கேரக்டர் நான் கொடுத்துருக்கிறேன். அவர் வந்து முத நடிக்கிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. ஃப்ளைட்டில் வந்து காரில் வர்றாரு. வர எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நாங்கள் ஒரு பாடி பார்க்க போயிட்டுருக்கோம். சார் துக்கமான ஒரு அன்னைக்கு அவருக்கு வெட்டிங் டே, 29வது வெட்டிங் டே அந்த டெம்பிள் சிட்டி குமார் சாருக்கு. அவர் என்ன சொல்கிறார், நாள் என் ஒய்ஃபு நாளைக்கு பர்த்டே இது வெட்டிங் டே முடிச்சுட்டு நாளை கழிச்சு போகலாங்கிறாரு. பரவாயில்ல, நாளைக்கு காம்பினேஷனுங்க, மாரிமுத்து காம்பினேஷன், உங்கள் காம்பினேஷன், கவுண்டமணி என்ன காம்பினேஷன், தயவுசெய்து நீங்கள் வந்துடுங்க. இல்லை என் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டேன், உங்கள் ஒய்ஃப்கிட்ட கொடுங்க ஃபோனை. கொடுத்தோன்னே, மேடம் இது வரைக்கும் 28 மேரேஜ் வந்து நீங்கள் மதுரையில் தான் கொண்டாடிருக்கீங்க, 29வது மேரேஜ் லெஜண்ட் கவுண்டமணி சார் வாழ்த்துக்களோடு கொண்டாடுறீங்க, எது பெஸ்ட்டு யோசிங்கன்னு. சார் வந்துடுறேன் சார் நாங்கள். அவ்வளோதான். அவர் வந்துகிட்டு இருக்காரு. துக்கமான செய்தி, அங்கே வரவானார், அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு. நான் சொன்னேன், இன்றைக்கி உங்களுக்கு வெட்டிங் டே, நேராக ஃபிலிம் சிட்டி போயிருங்க, நான் வந்துடுவேன், வர்றது இங்கே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு அவரை போய் இது பண்ணி தொட்டு கும்பிட்டு அவர் வீட்டுக்கு பாடி போகுது. நாங்கள் வர யார் போடலாம், இன்றைக்கி அந்த சீனை எடுத்து ஆகணும், அது இல்லைன்னா வேறு சீனே இல்லை. அப்படி தம்பிராமையாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவர் வெளியூரில் இருக்கார். இளவரசுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவர் கிடைக்கல. விடிவி கணேஷ்க்கு, யாருமே கிடைக்கலைங்க. ஃபிலிம் சிட்டிக்குள்ள கார் நுழைய ஓஏகே சுந்தர் மைண்டில் வருது. ஃபோன் பண்ணுறேன், நிலவில் ரவி போடுறேன், கோயம்புத்தூரில் இருக்கேன், நாளைக்கு ஓகேவான்றாரு. இல்லை தலைவா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இவர் ஓஏகே சுந்தர் போட்டேன். சார் வணக்கம், ரொம்ப நாளாச்சு, என்ன விசேஷம்னாரு. ஒன்றும் இல்லை, ஒரு கேரக்டர், அருமையான கேரக்டர், வாங்க அப்புறம் பேசிக்கலான்னு, ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங்னு. இப்போவா, நான் என் குழந்தையோட இதுக்கு நான் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கேன்னாரு. இல்லை இப்போ வராட்டி பரவாயில்ல, 1 மணிக்கு வருவீங்களான்னு. கண்டிப்பாக வந்தாரேன்னாரு. வந்தார், சம்பளம் எதுவும் பேசலை. வந்தார், அந்த கேரக்டரு சொன்னேன். இவரும் ஃபிலிம் சிட்டி குமார் வந்தார். துக்கமும் போயாச்சு, இதுவும் போயாச்சு, சீனும் நடித்தாச்சு. நல்ல கேரக்டர், அருமையாக நடிச்சிருக்காரு இவர் ஓஏகே சுந்தர்.